வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றி. நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு நிறைய குறைகளை கருத்துக்களை அனுப்பியிருந்தீங்க. இது போன்ற கருத்துக்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிவித்தா நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். கடந்த 10 நாளாக சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்டில் வந்து நைட் நேரத்தில் கரண்ட் ரொம்ப கட் ஆகிட்டு இருக்குது. நைட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு படுத்து தூங்குறவங்க காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. ரோட்டில் சென்னையிலலாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க நைட்டு தூங்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தூங்குறதுக்கு ரொம்ப உபசமாக இருக்குது. இதுவும் கோடை காலம் இல்லைங்களா, அதிகமாக கரண்ட் அதிகமாக தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து நமது மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மின்வெட்டுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஏன் நைட் அடிக்கொருக்கா கரண்ட் போகுது, ஏன் வந்து கரண்ட் அடிக்கொருக்கா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் சொன்னது என்னன்னா, உள்ளூர்ல மின்சார தேவை அதிகரிக்கிறதுனால லேக் ஆஃப் பவர் லேக் ஆகுது. அதனால எல்லா பக்கமும் ஃபியூஸ் அடிக்கொருக்கா போயிட்டு இருக்குது. இதனால கரண்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கிளைமேட்ல மழை, வெள்ளம், காத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நிறைய பக்கம் வந்துட்டு மரமெல்லாம் சாஞ்சு விழுகுது கரண்ட் கம்பத்து மேல. அதனால வந்துட்டு கரண்ட் வந்து அவர் ஒரு சில இடத்துல போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சொன்னது என்னன்னா, நிலத்தடி மின்கம்பிகள் வந்து ரொம்ப பழுதாகி இருக்குது. ஸோ அதனால அதை சரி பார்க்கறதுக்கு வந்துட்டு தேவைப்படுது. கரண்ட்டை கட் பண்ணிட்டு தான் சரி பண்ணணும். அடிக்கொருக்கா பழுதாகுது அப்படிங்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல கரண்ட் போயிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கடைசி அவர் சொன்னது என்னன்னா, ஆஸ் யூசுவல் எப்பவும் போல மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு சில நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்னது என்னன்னா, வருஷத்துக்கு இப்போதைக்கு மின்சாரத்துறையில மட்டும் 2,50,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இதுவும் ஒரு காரணமா இல்லையான்னு தெரியல. மேபி கடனை கட்டுறதுக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல விஷயமும் சொல்லியிருக்கிறாரு அவரு. அதாவது மின் தட்டுப்பாடுனால நான் மின்சார கட்டணத்த உயர்த்த மாட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் குடுத்திருக்கிறாரு. ஆல்ரெடி டிவிக்கு அரசாங்கம் நமக்கு 200 யூனிட் வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாங்க. 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் வரை ஃப்ரீ அப்படின்னு இருக்காரு. அதுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ இல்ல மாசம். இப்ப யூசுவலா உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் அதிகமா இருக்குது. ஸோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை இப்போ ஆல்ரெடி நம்ம பில் பே பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து 600 யூனிட்க்கு மேல தான் போகும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த ஸ்கீம்னால ரொம்ப, அதாவது வருமானம் கம்மியா இருக்கிறவங்க சந்த கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பா. நம்ம தமிழ்நாடு 1970லேயே எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொடுத்த ஒரு நாடு. இந்தியாவிலேயே முதலா எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை வழங்கின நாடு தமிழ்நாடு மட்டும்தான். இருந்தாலும் நமக்கு எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா 2006லேருந்து 2011 வரைக்கும் நம்ம அடிக்கொருக்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கரண்ட் போகிறது, 4 மணி நேரம் கரண்ட் போகிறது, இந்த மாதிரியான கரண்ட் பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம். இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது, ஆல்ரெடி சந்திச்சுட்டு இருந்தோம். 2011லேருந்து 2014 வரைக்கும் 12 மணி நேரம் கரண்ட் கட்ட நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 2014க்கு அப்புறம் புதிய அணுமின் நிலையங்களை திறந்தாங்க. அதுவும் இல்லாம காற்றாலை நிறுவனங்கள் புதிய இணைப்பு புதுசா பண்ணாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ மின்சார தட்டுப்பாடு எதனால ஏற்பட்டிருக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப, மக்கள் தொகை அதிகரிப்பு. இப்போ மக்கள் தொகை அதிகரிப்புனா வீடுகள் அதிகரிக்கும். வீடுகள் அதிகரிச்சா வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ், டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த டிவி, ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த வீடுகள் அதிகரிப்புனால நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. அடுத்து தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்களின் அதிகரிப்பு. ஆக்சுவலி இப்போ கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும் மற்றும் ஒசூர் இது வந்துட்டு சிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது இப்போ 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் சிட்டி இருக்குதுன்னா 120, 130 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்குது. நம்ம தொழிற்சாலை மற்றும் இந்த ஐடி வளர்ச்சியினால கரண்ட் அவங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால கூட இப்போ வந்து கரண்ட் வந்து தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. அதுவும் 3வது விவசாயம். இது நார்மலா கிளைமேட் வந்து இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா விவசாயிகளையும் வந்து போர் ஓட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம மோட்டார் பயன்பாடு அதிகமா இருக்கும். மழை வந்ததுன்னா அவங்க வந்து போர் ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது. மோட்டார் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. இதுவும் ஒரு காரணம். இதே கிளைமேட் பிரச்சனையினால நம்ம யூஸ் பண்ற ஃபேனா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், இதோட பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால கரண்ட் தட்டுப்பாடு இப்போ அதிகமா வந்திருக்குது மே மாசம். அடுத்து இவி வெஹிக்கிள்கள் அதிகரிப்பு. இப்போ ரீசெண்டா 2020க்கும் 2025க்கும் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது பைக்கு, காரு இதோட ரெவல்யூஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. முதல்ல 2020ல கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2026ல வந்துட்டு இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ற யூசர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஸோ இதனால இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு பவர் அதிகமா தேவைப்படுது. இதனாலயும் நமக்கு இப்போ வந்து மின்சார தட்டுப்பாடை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கரண்டா இருக்க டிஜிட்டல் வாழ்க்கை முறையினால
இன்டர்நெட் அதிகமாக இருக்குது. அதனால டேட்டா சென்டர்ஸ் மற்றும் மொபைல் டவர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. முதல்ல இருந்ததை விட 10% அதிகமாக இருக்குது. ஸோ இதனால கூட அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கூடுதல் மின்சாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்க இந்த கரண்ட் பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன், என்னதான் தீர்வுன்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் திங் ஆப்வியஸ்லி சோலார் எனர்ஜியிலிருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறது தான். ஸ்கூலு, காலேஜு, ஹவுசஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல மேலே மாடியில் சோலார் எனர்ஜி பொறுத்து அதை வெயில் காலத்தில் ஆப்வியஸ்லி தமிழ்நாடு வந்துட்டு வெப்பம் அதிகமாக காணப்படுற ஒரு நாடு தான். ஸோ இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற இடத்துலலாம் நம்ம மின்சாரத்தை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை அதுலேருந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காற்றாலை மின்சார விரிவாக்கம், அதாவது விண்மில் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி காற்று அதிகமாக அடிக்கிற பகுதிகளில் விண்மில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற மின்சார தட்டுப்பாட்டை இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்துட்டு மின்சாரத்தை வீணாக்காமல் விழிப்புணர்வை ஏற்படுத்த சொல்கிறாங்க. அதாவது எல்இடி லைட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, பவர் எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபேனெல்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்குது. இப்போ முதல்ல பழைய ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களோட கரண்ட் பில் வந்து ஜாஸ்தியாகும். இப்போது ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, பவர் எஃபிஷியன்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பழைய ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் அப்டேட்டட் ப்ராடக்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம மின்சார தட்டுப்பாடும் கம்மியாகும். அட் த சேம் டைம் நம்மளோட மின்சாரமும் சேர்த்து வைக்கப்படும். இதனால் சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புதிய அணுமின் நிலையங்களை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது தெர்மல் பிளான்ட், ஹைட்ரோ பிளான்ட், நியூக்ளியர் பிளான்ட் இந்த மாதிரி புதிய அணுமின் நிலையங்களை புதுசாக உருவாக்கினா இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்க மின்சார தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி பிளான்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுற பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக மின் கம்பிகள் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய மின்கம்பிகளெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி மூலியமாக பவரை சப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதாவது நவீன மின் விநியோக அமைப்பு மூலியமாக. இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கிற பலன் என்னென்னா, ஆல்ரெடி பழைய டெக்னாலஜி மூலியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வேஸ்டேஜ் ஆகிற மின்சாரம் இந்த நியூ டெக்னாலஜி மூலியமாக தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பவர் எங்கே கட் ஆனாலும் இந்த டெக்னாலஜி மூலியமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழக அரசு இந்த மாதிரியான ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தால் வருங்காலத்தில் இந்த மின் தட்டுப்பாடு கண்டிப்பாக தடுக்கப்படும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.